ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு லாஸ்ட் நைட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். லாஸ்ட் நைட்டுங்கிறத விட லாஸ்ட் நைட் 60+ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வீக்காக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பட் லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும், ஒரு 50 மார்க்காக எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட மாட்டேன். பயப்படாதீங்க, இது வந்து 60 மார்க் எடுக்கிறதுக்கு உங்களால் இப்போ நினச்சாலும் மத்திய அதுதான் நான் கண்டிப்பாக வந்து இப்போ போடுறதுக்கான காரணம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டாம், நீங்கள் 60 எடுக்க போகிறவங்க. இப்போ 5 மார்க் நான் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு 2 மார்க் 3 மார்க் நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா போதும். நான் இந்த வீடியோவில் 60+ தான் சொல்ல போகிறேன், பாஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ 60+ சொல்லிடுறேன். வெறும் ஒரு லெசன்லேயும் 3 5 மார்க் நான் சொன்னதை படிச்சிங்கனாலே உங்களால் 5 5 மார்க் எழுதுறதுக்கான முடியும். ரொம்ப கஷ்டமாக சில டிஸ்ட்ரிக்ட் கேட்டாங்கன்னா 4 எழுதலாம், இவ்வளோ தான் ஓப்பனாக சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். லாஸ்ட் டே நைட் 50+ அண்ட் பாஸ் மார்க் வந்து போடுறேன், வெயிட் பண்ணு. ஓகே, 5 மார்க் யூனிட் 1 ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் பிளைன் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் வேண்ட் கேப் ஜெனரேட்டர் காஸ்லாவோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் லாங் சார்ஜ் புக் பேக் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 5 மார்க் எழுதலாம், 4 2 மார்க் எழுதலாம், 5 3 மார்க் எழுதலாம். ஓகேவா? யூனிட் 2 மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் வீஸ்டோன் பிரிட்ஜ் பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப் இன்டர்னல்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. யூனிட் 3 லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பயோட் சவர்ட்லா சர்க்குலர் காயில் பயோட் சவர்ட்லா ரெண்டுமே பயோட் சவர்ட்டோட அப்ளிகேஷன் சைக்கிள் ஓட்டுறாங்க. அடுத்து யூனிட் 4 டிரான்ஸ்ஃபார்மர் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் வித்தியாசமாக கேட்பாங்க, புக் பேக்கில் இருக்கும் பாருங்கள், அந்த கொஸ்டினை பார்த்துட்டு போங்க. எனக்கு டிஸ்டின் நினச்சிட்டு போகிறீங்க. ஆர்எல்சி சீரீஸ் மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்னா என்ன, அந்த டைப். அடுத்து யூனிட் 6 மிரர் ஈக்குவேஷன் பிசூஸு லென்ஸ் மேக்கர்ஸ் இதையாவது பார்த்துட்டு போங்க. பாருங்கள், ஒரு லெசன்லையும் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கு, இது படிக்க மாட்டிங்களா? யாரெல்லாம் பாஸ் பண்ண நினைக்கிறோம் இதையாவது படிங்க. அடுத்து யூனிட் 7 யங்ஸ் டபுள் ஸ்லிட் பேண்ட் வித் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். யூனிட் 8 ஐன்ஸ்டீன் ஃபோட்டோடிக் ஈக்குவேஷன் டேவிசன் ஜெர்மர் ஃபோட்டோ எமிசிவ் செல். யூனிட் 9 ஜேஜே தாம்சன் ஈஸி தான், போர் nth ரேடியஸ் ஈஸி தான், ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம் ஈஸி தான், ரேடியேட்டிவ்ல ஈஸி தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா டெரிவேஷன்ஸும் போட்டுப்பார், டைம் இருக்குது போட்டுப்பார், 2 மார்க் 3 மார்க்குன்னு பறக்காது, போட்டுப்பார். டயக்ராம்ஸ் எல்லாம் வரைஞ்சிப்பார், சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வரைஞ்சிப்பார். யூனிட் 10 ஹாஃப் வே ரெக்டிஃபை ஃபுல் வே ரெக்டிஃபை சர்க்யூட் டயக்ராம் நல்லா வரைஞ்சிப்பார், வேவ் ஃபார்ம், டிமார்கன் தியரம், டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபையர் இது இம்பார்ட்டன்ட். ஸோ மொத்தத்தில் நான் 10 யூனிட்டுக்குமே சொல்லிட்டு 5மே எழுதலாம். அடுத்தது 3 மார்க் தனியாக சொல்லிவிட்டு 2 மார்க் தனியாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்க. 3 மார்க்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் ரோமன் நம்பர் 2ல் 3rd, அதுக்கப்புறம் இதெல்லாம். யூனிட் 2ல் இருக்கிறதே கம்மி தான், அதுக்கப்புறம் 3rd ரோமன் நம்பர் 3rd பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். அடுத்து யூனிட் 3ல் அதுலேயும் ஒரு 3 கொஸ்டின் லாரன்ஸ் ஃபோர்ஸு கேவலோமீட்டர் டு அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் அந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஹவு டு இன்க்ரீஸ் கேவலோமீட்டர் சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்க்ரீஸ் கரண்ட் சென்சிட்டிவ் ஆஃப் கேவலோமீட்டர், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்கின். யூனிட் 4 அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, அதுக்கப்புறம் புக் பேக்கில் 7 10 16 டிரான்ஸ்ஃபார்மர் லாஸஸ் அந்த கொஸ்டின்ஸ். ஸோ ஒரு நாள் தான் லீவ் இருக்குனால இதெல்லாம் சொல்கிறேன். யூனிட் 5 அதில் வந்து நமக்கு வந்து இது 3 தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. யூனிட் 6 1 4 8 11 அந்த கொஸ்டின் பாருங்கள். 11th கண்டிஷனும் சேர்த்து பாருங்கள், கண்டிஷன் ஃபார் டோட்டல் ரிஃப்ளெக்ஷனும் சேர்த்து பாருங்கள். அடுத்தது யூனிட் 7 இதில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்னா ஈஸி தான், இது வந்து ப்ரூஸ்டர்ஸில் வந்து ப்ரூஃபோடு சேர்த்தி. யூனிட் 8 5 11 14 15 அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்ரேவை சேர்த்திப்பார், டீப்ரோக்லை வேவ் லென்த்து சேர்த்திப்பார். ஏன்னா டீப்ரோக்லை எலக்ட்ரான் வந்து புக் பேக்கு, டீப்ரோக்லை வேவ் லென்த் ஆஃப் மேட்ரு வந்து புக்கின்னு. யூனிட் 9 ரோமன் நம்பர் 2 3 மார்க் இதெல்லாம் இருக்குது, இது 11th 1 3 மார்க் 3rd ரோமன் நம்பர். யூனிட் 10 ரோமன் நம்பர் 2ல் இது 2, ரோமன் நம்பர் 3ல் வந்து 16 17 19 அதாவது எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், அதாவது அட்வான்டேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டிமார்கன் தியரம் டிரான்சிஸ்டர் சுவிட்சு இதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்து சிபிசி மோடு என்பிஎன் டிரான்சிஸ்டர் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. ஜெனர் டயோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. அடுத்தது யூனிட் 2 மார்க். 2 மார்க் வந்து யூனிட் 1 2 5 8 யூனிட் 1 2 5 8 நல்லா படிச்சின்னா ஒன்றால் 3 2 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளம் கேட்டால் கூட 2 எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் 3 கன்ஃபார்ம். இருந்தாலும் இந்த லாலாம் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா 2 லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டிஸ்ட்ரிக் ஒரு லாவாக வரும், பட் 3 2 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். 4 2 மார்க் எழுதணும்னா நான் நேற்று கொடுத்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்கணும். 2 மார்க் நான் இங்கே எழுதலை. 2 மார்க் வந்து 1 2 5 8ல் நேற்று கொடுத்த வீடியோவில் என்னெல்லாம் 2 மார்க் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிச்சிருந்தேன் 4 லெசனில். 3 2 மார்க் எழுதிடலாம். அப்புறம் நான் சொல்கிறேன் லாலாம் படித்து 4 2 மார்க் எழுதிடலான்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நான் படிச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டால் யூனிட் 1 2 5 8 3 4 3 4 வேண்டாம் 9 10ல் படிச்சுக்கோங்க 2 மார்க்.
நான் என்ன போன வீடியோவில் கொடுத்தனோ 70 வீடியோவில் கொடுத்தோம் 9, 10 2 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்மே நான் முடிஞ்ச அளவுக்கு தரேன் கீழே. ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா. 1 to 5, 8 லெசனாவது ஒழுக்கமாக படிங்க. எக்ஸ்ட்ரா 9, 10 வேணும்னா படிச்சுக்கோங்க. லா, காஸ் லா, கூலும்ஸ் லா, பெல்டியர் எஃபெக்ட், லாலேருந்து 2 லா வரும்னு சொல்லிட்டேன். கிர்ச்சாஃப் லா, ஜூல்ஸ் லா, சீபுக்கு, தாம்சனு, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு, பயாட் சாவர்ட் லா, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, லென்ஸ் லா, ஃபாரடே லா, ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல் ரெண்டுமே. அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர் 4th லெசன், ஃப்ரானோஃபர் லைன், ஸ்னெல்ஸ் லா, மாலூஸ் லா, ஹைஜன்ஸ் பிரின்சிபல், ப்ரூசஸ் லா, கியூரி. இது எல்லாமே லா தான். இந்த லாலாம் படிச்சிங்கன்னா 2 லா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது போக நான் சொன்ன மாதிரி இதில் படித்து 4 2 மார்க் எழுதலாம். ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 3 எழுதிடலாம். பட் ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கணும் 9, 10 சேர்த்து 2 மார்க் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு நான் இப்போவும் சொல்கிறேன், அடுத்த வீடியோ ஒன்று வரும். அது வந்து 50+க்கும் லாஸ்ட் டே நைட்டில் பாஸ் பண்ணுறதுக்கும் நான் சொல்கிறேன். பட் இதையாவது கோ த்ரூ பண்ணிடுங்க. நன்றி. ஏன்னா இது ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். தேங்க்யூ.